அஸ்ஸலாமு அலைக்கும். இது இப்போ உங்கள் பார்வைக்கு 2-3 நாளைக்குள்ளே வந்த பதிவு. இதே மாதிரி எங்கிட்ட நிறையா விவரம் இருக்குது, நிறையா விவரம் வந்துக்கிட்டு இருக்கும். சரியா? நிறையா பேர் சமூக வலைதளமாக இருந்தாலும் சரி, ஃபேஸ்புக்காக இருந்தாலும் சரி, இன்ஸ்டாகிராம், யூடியூப், ஷேர்சாட்டில் பயணிக்கக்கூடிய நபர்கள் கவனித்திருக்கு. நீங்கள் திருமண சேவையில் உங்கள் வீட்டில் உங்கள் வீட்டு பிள்ளைகளுக்கு யாருக்காவது துணை தேடுவதாக இருந்தால் மட்டும் நீங்கள் பயணிங்க, இல்லைன்னா விலகிக்கோங்க. ஏன்னா நம்மளுடைய அனைத்து நடவடிக்கைகள் கண்காணிக்கப்படுகின்றன, கணக்கு எழுதப்படுகின்றன. இப்போ அதனால் நீங்கள் இந்த சமூக வலைதளத்தில் பயணிக்கிறீங்க பார்த்தீங்களா, அப்போ நாங்கள் உங்கள் பார்வைக்கு இது போன்ற பதிவுகள் அப்டேட் செய்யும்போது இப்போ அதை பார்த்துட்டு யாராவது பதிவு செய்வதற்கு வந்ததாக இருக்க வேண்டும். ஏதோ பொழுதுபோக்கும் டைம் பாஸ் செய்வதற்கும் சமூக வலைதளத்தில் தயவு செய்து பயணிக்காதீங்க. ஏன்னா இதுவும் ஒரு தவறாகும். மறுமையில் இதுக்கும் ஒரு கேள்வி உண்டு. சரியா? திருமண தகவல் மைய ஐடியில் ஏன் பயணிக்கிற, உனக்கு பொண்ணு மாப்பிள்ளை தேடலை, பிற ஏன் அதில் போய் உட்கார்ந்துருக்க அப்படின்னு சொல்லி நாளைக்கு ஒரு கேள்வி எழும். அதனால் ஈமான் இபாதத் முக்கியம். சரியா? மனுஷனாக பிறந்த எல்லாத்துக்கும் ஈமான் இபாதத் முக்கியம். தவறு செய்யாமல் வாழ கற்றுக்கோங்க. சரியா? தப்பு பண்ணிக்கிட்டே வாழ்ந்துக்கிட்டு இருக்காதீங்க. தப்பு பண்ணிக்கிட்டே நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருந்தால் அதன் விளைவு என்னாகும் தெரியுமா? உங்களுடைய தொழுகை, ஈமான், இபாதத் எதுவும் ஏற்றுக்கொள்ளப்படாது. அதனால் இந்த இஸ்லாமிய திருமண தகவல் மையம் என்ற பெயரில் உள்ள அனைத்து சமூக வலைதளத்திலையும் பதிவு செய்வதாக இருந்தால் அல்லது பதிவு செய்துவிட்டு பயணிக்க வேண்டும். அல்லது எங்களுடைய விவரத்தை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். குறைஞ்சது ஒரு 10 பேருக்காட்டும் வாட்ஸ்அப் மூலம் அனுப்பி இஸ்லாமிய திருமண தகவல் மையத்தில் நீங்கள் பதிவு பண்ணுங்கள். நிறைய விவரம் அவர்கிட்ட இருக்குது. சரியா? நிறைய விவரம் வந்துக்கிட்டு இருக்குது. 8 வருஷமாக அவர் நடத்திக்கிட்டு இருக்காரு. அதனால் அங்கே போய் பதிவு பண்ணுங்கள். பெண்களுக்கு அவர் இலவசமாக வச்சுருக்காரு. ஆண்களுக்கு வெறும் 500 ரூபா தான் கட்டணம் வச்சுருக்காது. 500 ரூபாங்கிறது ஒரு விவரம் பெறுவதற்காக கிடையாது, 1 மாதம் வேலடி. 1 மாதம் முழுவதும் நாங்கள் பதிவிடுற விவரத்தை ஒவ்வொன்றா நீங்கள் பெறலாம். ஒரு விவரம் பெற்று சென்ற பிறகு அவங்க வேண்டான்னு சொன்னால் அடுத்த விவரம் பெறலாம். அவங்க வேண்டான்னு சொன்னால் அடுத்த விவரம் தொடர்ந்து 1 மாதம் பெற முடியும். 1000 ரூபா வச்சுருக்கோம், 4 மாதம் வேலிடி. அது 2 பேர், 2 நபர் பதிவு பண்ணிக்கலாம். 1000 ரூபா நீங்கள் கட்டினா 4 மாதம் பயணிக்கலாம். 2 நபருக்கு, ஒரே குடும்பத்தை சேர்ந்த 2 நபருக்கு ஒரே நேரத்தில் நீங்கள் பதிவு பண்ண முடியும். அது 4 மாதம். 500 ரூபாங்கிறது ஒரு நபருக்கு பதிவு பண்ணிக்கலாம். 1 மாதம் வேலிடி, 1 மாதம் முழுவதும் நீங்கள் பயணிக்கலாம். சரியா? நாங்கள் போடுற அப்டேட்டை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்பர் கேட்டு நீங்களே பேசிக்கலாம். திருமணத்துக்கு பிறகு எந்த ஒரு கட்டணமும் கிடையாது. ஒரு பவுனுக்கு இவ்வளோ கட்டணம் கிடையாது. ரொம்ப ரொம்ப குறைவு. 500 ரூபாயில் நீங்கள் பதிவு பண்ணிங்கன்னா உங்கள் நம்பர் சேவப்படும். உங்களை நாங்கள் குரூப்பில் இணைப்போம். நாங்கள் போடுற எல்லா ஹதீஸ், மார்க்கம், மணமகள் விவரம், உலகம் முழுவதும் நடைபெறும் சம்பவங்கள் எல்லாம் நீங்கள் டெய்லி பார்க்கலாம். அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம். சமூக வலைதளத்தில் எல்லா பதிவும் நாங்கள் அப்டேட் பண்ணுறது கிடையாது. அனைத்து பதிவுகளும் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ், வாட்ஸ்அப் குரூப்பில் தான் வரும். இப்போ அதனால் நீங்கள் சமூக வலைதளத்தில் பயணிக்கிறது வேஸ்ட்டு. அதில் 1-2 பதிவு தான் நாங்கள் போடுவோம். அனைத்து பதிவுகளும் வராது. நீங்கள் எதிர்பார்க்குற ஊர் வரலைன்னு சொல்லி நம்ம வரும்போது பதிவு பண்ணலான்னு சொல்லி யாரும் காத்துக்கிட்டு இருக்காதீங்க. நீங்கள் எதிர்பார்க்குற ஊர் எல்லாம் வாட்ஸ்அப்பில் தான் வரும், வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் தான் வரும், வாட்ஸ்அப் குரூப்பில் தான் வரும். சரியா? இதில் பதிவு செய்கிறதுக்கு 1 நிமிஷம் தான் ஆகும். 1 நிமிஷம் அல்லது அதிகபட்சம் 2 நிமிஷம் ஆகும், அவ்வளோதான். இப்போ அதனால் எல்லோரும் பதிவு பண்ணுங்கள். எல்லோரும், அது 100 ஆண்கள் ஒரே நேரத்தில் பதிவு பண்ணால் அதை பார்த்துட்டு 50 பெண்கள் பதிவு பண்ண வருவாங்க. 1000 ஆண்கள் ஒரே நேரத்தில் பதிவு பண்ணால் அதை பார்த்துட்டு குறைஞ்சபட்சம் 500 பெண்கள் வருவாங்க. ஆண்கள் பதிவு அதிகம் வரலன்னா இந்த பெண்கள் பதிவும் வருவதற்கு வாய்ப்பு கிடையாது. அதனால் எல்லோரும் பதிவு பண்ணுங்கள். நீங்கள் எதிர்பார்க்குற ஊர் வரலன்னு சொல்லி காத்துட்டு இருக்காதீங்க. நீங்கள் பதிவு பண்ணால் தான் நீங்கள் எதிர்பார்க்குற ஊர் வரும். உங்கள் விவரம் நாங்கள் ஷேர் பண்ணும்போது தான் அதை பார்த்துட்டு நிறையா பேர் வருவாங்க. சரியா? அதனால் தயவு செய்து எல்லாரும் இங்கே பதிவு பண்ண வந்த மாதிரி இருக்கும். சரியா? ஏதோ பொழுதுபோக்கும் டைம் பாஸுக்கும் பயணிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது.